வாசனை திரவியங்கள்ல எது முக்கியமா தெய்வீகத்தை ஈர்க்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முதன்மையாக இருக்கிறது ஜவ்வாது. தெய்வம் வந்தாலே ஜவ்வாது வாசனை அடிக்குது, சந்தன வாசனை அடிக்குது அப்படிம்பாங்க. ஜவ்வாதும் சந்தனமும் 2ம் பார்த்தீங்கன்னா இரட்டை பிறவிகள் மாரி. ஹார்ட் சக்ரான் இருக்கு பார்த்தீங்களா? அதுல சந்தனமும் ஜவ்வாதும் பூசும் பொழுது வசீகரம் தானாக வந்துவிடும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க. அப்படியே டக்குன்னு கதவ சாத்துங்க. கொஞ்சோண்டு ஒரு ஜவ்வாது எடுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவை? அந்த நேரத்துல எது நடக்கும்னு நெனச்சு பாருங்க. கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சுரும். ஜவ்வாது பல பேரோட வாழ்க்கையை மாற்றும். இத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதோட அருமை புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆன்மீக பதிவோடு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வருவதற்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான பரிகாரம், தெய்வீக பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் வாசனை திரவியங்கள்ல எது முக்கியமா தெய்வீகத்தை ஈர்க்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது முதன்மையாக இருக்கிறது ஜவ்வாது. சொல்லுவாங்க, இந்த தெய்வம் வந்தாலே ஜவ்வாது வாசனை அடிக்குது, சந்தன வாசனை அடிக்குது அப்படிம்பாங்க. ஜவ்வாதும் சந்தனமும் 2ம் பார்த்தீங்கன்னா இரட்டை பிறவிகள் மாதிரி. இந்த 2யும் சேர்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆன்மா பரிபூரணமாகும், பரிமளமாகும், பரிபூரணமாகும், தெய்வத்திற்கு பிடிக்கும், தெய்வ நிந்தனைகள்லாம் ஓடி போய் நிந்தனை சிந்தனையே வந்துவிடும். அப்போ ஒரு சிந்தனை ஆக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஏன் அரோமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய அளவுல இருக்கு. அரோமா தெரப்பி இருக்கு. அரோமா அப்படிங்கிறது வாசனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நெய்க்கு அவ்வளோ உரிமை கொடுக்குறாங்க, அவ்வளோ சுத்தம் கொடுக்குறாங்க, அவ்வளோ பியூரிட்டி கொடுக்குறாங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வாசனை அப்படிங்கிற வார்த்தை என்ன இருக்கு? வாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேசத்தை குறிக்கும். அன்புக்குள்ள எவ்வளோ ஒருத்தவங்க சண்டை போடுறாங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் இருக்கும். வீட்டில் கச்சான் மச்சான் வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குன்னு கேட்டால், அங்கே வீடு அங்கே எங்கேயோ மட்டும் நாத்தம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். அங்கே வாசனை இல்லை, அங்கே இறைவனும் இல்லை, அங்கே கொடி கொடுக்கலாம் இருட்டு, பேய் பிசாசுகள் தான் இருக்கும். அதனால தான் சாம்பிராணி, நம்மளுடைய ஊதுபத்திகள் இது மாதிரி நறுமணங்களை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ அறையில ஏற்றினாங்க. வீட்டுக்கும் முக்கியம், உயிர் வாழும் கூட்டுக்கும் முக்கியம். அப்போ பாருங்க, வாசனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வாசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனவசியம். ஜனம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க. கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏன் அவ்வளோ கூட்டம் இருக்கு? இறைவன் பால் அன்பு. அதுக்கப்புறம் லயம், லயத்தில் நிற்கும் இடம். அதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். மனம் குவியல். அங்கதான் வேண்டுதல் நிறைவேறுகிறது. கேலக்சிக்கு போகுது, மனம் சாந்தம் அடைகிறது. கோயிலுக்கு போனால் அப்பா நிம்மதியாக இருக்கேன்ப்பா, என்னன்னே தெரியல, எங்கே இந்த பாரமெல்லாம் போச்சு, ஏதோ பிரச்சனை இருந்தேன், தீந்துங்கிற நம்பிக்கை இருக்குது. இறைவன் எனக்கு மிக முக்கியமான ஒரு பணியை கொடுத்துருக்காங்க, அதில் நான் செஞ்சு முடிச்சிருவேன், அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கேன், அதுக்காக தான் தெய்வ சிந்தனையோடு இருக்கேன். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது ஜவ்வாது பக்தனைக்கு பேச போகிறோம், ஜவ்வாதோடு சந்தனத்தை சேர்க்க போகிறோம். 2ம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெஞ்சு கூட்டில் இது பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தையும் ஜவ்வாதையும் சேர்த்து தடவி இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆகா இது பகட்டை காட்டுவதற்கு. அப்படி அல்ல. ஹார்ட் சக்ரான் இருக்கு பார்த்தீங்களா? அதில் சந்தனமும் ஜவ்வாதும் பூசும் பொழுது வசீகரம் தானாக வந்துவிடும், வியாபாரம் செழிக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி இலக்கை ஈஸியாக அடைந்து விடலாம். இந்த மானாஸ் என்ற சக்கரம் இயங்கினால். அதனால தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க, வயிறு ஃபுல்லாக தடவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த காலத்துலலாம். அது அந்த காலத்தில் சந்தனம் என்பது உண்மையிலே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்பயும் காஸ்ட்லி தான். ஆனால் ஏன் இதுக்கான பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு பகுப்பொருள் பார்த்தீங்கன்னா, சந்தனம் என்பது உள்ள கூடு இருக்குது பார்த்தீங்களா? சந்தன கூடுலாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய உயிரில் இருக்கக்கூடிய கூடில் ஒரு வசீகரத்தை உருவாக்க முடியல, உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி ஜவ்வாதுக்கு உண்டு. ஜவ்வாது அப்படி இருக்க அப்படிங்கிறோம். சந்தனமும் சேர்ந்தா எப்படி சூப்பராக இருக்கும் இல்லையா? அதான் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்தால் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நல்லது நடக்கும். அரோமால தெய்வீகம், வீட்டுக்குள்ள நுழையாத தெய்வங்கள்லாம் உள்ள நுழைவாங்க, தேவதைகள்லாம் உள்ள வருவாங்க. அதனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் சேர்ப்பாங்க. பன்னீர் தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? எப்படி? சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் போனாலே கலகலப்பாக வந்துடுது. ஒரு எந்த கவலையுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பன்னீர் வாசம், சந்தன வாசம், ஜவ்வாது வாசம், தெய்வீக வாசம், இப்படி எங்கே பார்த்தாலும் வாசமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அங்கே பாருங்க, நிறைய பேர் எல்லாம் பூ வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க, மல்லிகைப்பூ இருக்கும், எல்லாமே சேர்ந்து மைண்ட் அங்கே பிளாசமாக வச்சுருக்கும். ஆக மனசை ஒருநிலைப்படுத்திட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த வாசம் தேவைப்படுகிறது. அப்போ மல்லிகையா இல்லை ரோஜாவா இப்படிங்கிறப்பது பூவில் வந்துடுது. ஆனால் வாசனை திரவியத்தில், திரவியம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஜவ்வாது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க, அப்படியே டக்குன்னு கதவை சாத்துங்க, கொஞ்சோண்டு ஒரு ஜவ்வாது எடுங்க.
அப்படியே காதி கிராஃப்ட்லாம் நல்ல ஒரிஜினலாகவே கிடைக்கிது. அதையும் நான் சொல்லிடுறேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மர பவுடர் தான் கிடைக்கிது. அதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ என்ன பண்ணி கொஞ்சமாக லைட்டாக மூக்குப்பொடி மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஏறிடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த கையை அப்படியே மோந்து பாருங்கள். அப்படியே ஒரு 2-3 டைமில் பார்த்தீங்கன்னா மனசு சாந்தம் அடைவதை கண்கூடாக பார்க்க முடியும். அப்படி நெஞ்சாங்கூட்டில் தடவுங்க. நெஞ்சு குழி இருக்க இல்லையா, தடவிட்டு கொஞ்சம் அப்படியே படுத்து பாருங்க. அவ்வளோ ரிலாக்ஸ் ஆவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை, அந்த நேரத்தில் எது நடக்கணும்னு நினச்சி பாருங்க. கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஆறா புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். ஜீனியை போட்டோம்னாக்க எல்லா எறும்புகளும் வந்துடுது. அதே மாதிரி இங்கே நம்ம நெஞ்சாங்கூட்டில் சந்தனத்தையும் ஜவ்வாதையும் சேர்த்து தடவினால், எதில் குழச்சி தடவுறோம், பன்னீரில், சுத்தமான பன்னீரில் கழிச்சு தடவி பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு வயமாக்கி அது ஒரு வளையத்துக்குள்ளே உட்காந்து எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல இருக்கும்போது மனசு ஒருநிலைப்பட்டுடும். அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். மனசு லயப்பட்டு ஒருநிலைப்படும் பொழுது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் நினைத்தாலும் அது நடந்தே தீரும். ஒன்லி குட் வைப்ஸ், குட் திங்ஸ். இதுதான் இறைவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம். தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும், ஒரு ஊஞ்சலாட்டம் கொடுக்கணும். ஒரு குழந்தை அப்படியே தாளாட்டிகிட்டே இருந்தால் தூங்கிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெய்வங்கள் வீட்டில் வந்து இருக்கணும். தெய்வத்தோடைய வசீகரம் இருக்கணும், அவங்களோட சங்கல்பம் இருக்கணும். தெய்வத்தோடையே திருவோணம் இருக்க வேண்டும். திருவோணம் இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்தனமும் ஜவ்வாதும் அவசியம். வெறும் ஊதுபத்தி இன்னைக்கு இதெல்லாம் கெமிக்கலாக இருக்குது, நிறைய அசுரன் இருக்குது, புகை நிறையா வருங்கிறதுனால கெமிக்கல் போடுறாங்க. ஆனால் கொஞ்சம் காதி கிராஃப்ட்லேயோ கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஒரிஜினல் சந்தனமும் ஜவ்வாதும் வாங்கிடுங்க. வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லை நீங்கள் இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே காணாமல் போச்சுன்னு தெரியாது. தெளிவான சிந்தனை இருக்கும். இங்கே தெய்வத்தின் வாசனை இருக்கும், வாசமும் இருக்கும். அங்கே வந்து கம்ஃபர்ட் ஜோனில் உட்காருவாங்க. அங்கே தாலாட்டு இருக்கும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக தலையாட்டு இருக்கும். எது ஓகே ஓகே என்ற தலையாட்டும் இருக்கும். சொல்லுவாங்களே, என்னடா இப்போ தான் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்கிறேன். ஏன் ஓகே சொல்கிறாங்க? பாசிட்டிவ் இருக்குது. ஏன் நல்லது சொல்கிறீங்க? அங்கே தடை எதுவுமே கிடையாது. அந்த ஓகே ஓகே பாசிட்டிவ் டிக்குங்கிற ஒரு விஷயம், ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நல்லா இருன்ற ஒரு வாழ்த்து, இந்த வாழ்க்கையும் வாழ்த்தும் ஒருத்தனுக்கு நல்லா அமையணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவ்வளோ ஏன் ஒரு ஜவ்வாதுக்கு போய் இவ்வளோ உட்காந்து மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஜவ்வாதில் இருக்க ரகசியம் அவசியம், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் ஜவ்வாது சந்தனம் கொஞ்சம் பன்னீர் விட்டு எப்பொழுதுமே ஒரு ஹாலில் வச்சுக்கோங்க. படிக்கிற இடத்துல பசங்கள்கிட்ட வைங்க. அந்த அரோமா அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும். குழப்பம் இருக்காது. குழம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெளிவு இருக்கும். அங்கே தெய்வ இடத்துல கொஞ்சம் வச்சுங்க. தெய்வத்துக்கு பொட்டு வைங்க. நீங்களும் சந்தனம் வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. சந்தனம் வச்சுட்டு நான் வெளியே போக மாட்டேன். அது வரைக்கும் எனக்கு வீட்டில் இருக்கும்போது சந்தனத்தை கொஞ்சோண்டு சந்தனம் ஜவ்வாது பன்னீர் வச்சுட்டு கொஞ்சம் பட்டை மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு பட்டை போடுறது பிடிக்காதுன்னு நெத்தியில் வச்சு பாருங்கள். சயின்டிஃபிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சந்தனமும் ஜவ்வாதும் பன்னீர் வைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய லகடம் வந்து ஒருநிலைப்படும் பொழுது சாந்தம், நிதானம், சொரூபம், தெய்வீகம், ஆனந்தம், மெடிடேஷன், டேஷன், எலிவேஷன், ட்விஸ்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அமைஞ்சிடும். எங்கே ட்விஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே தான் திரிதல். திரியாக்கி அழகாக்கி உயிராக்கி அதில் ஒருமையாக்கி கான்சன்ட்ரேஷன் ஒருநிலைப்படுத்துச்சுன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த பதிவு ரொம்ப முக்கியம். ஆண் பெண் 2 பேருமே செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். குழந்தைங்க படிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை வச்சுட்டு படிக்க வைங்க. அப்படி நிதானமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன மழை பாயாது. குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஒரிஜினல் சந்தனம் அதே மாதிரி ஜவ்வாது கொஞ்சம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி இந்த படிக்கும்போது ஒரு பொட்டு வச்சு விட்டு உட்கார வைங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணா அலைஞ்சிட்டு இருக்க அலைபாயும் அந்த மனசு பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓரளவாவது எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. இதை ரெகுலர் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த அறையில் லைட்டாக அப்படியே கொஞ்சோண்டு ஒரு சின்ன டம்ளரில் அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த ப்ளோயர்ஸ் இருக்குது, அந்த ப்ளோயர்ஸில் லைட்டாக அந்த சாண்டில் போட்டு சாண்டில் ப்ளஸ் ஜவ்வாது ப்ளஸ் பன்னீர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக போட்டு விடுங்க. அதுக்கும் ரொம்ப படிக்கணுன்ட்டு அப்படி எல்லாத்தையும் ஒத்துக்கூடாது. எல்லாம் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு. ஓவராக படிக்கணும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். மைல்டாக எல்லாமே மைல்டு. இப்படி சந்தனம் ஜவ்வாது பல பேரோட வாழ்க்கையை மாற்றும். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதோட அருமை புரியும். அதனால் இது வந்து நான் டிவைனாக சொல்ல, அரோமா தெரப்பியாக சொல்கிறேன், ப்ளஸ் டிவைனாகவும் சொல்கிறேன், ப்ளஸ் தியானத்திற்காகவும் சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நினச்சதை நடக்கிறதுக்கு இந்த ஜவ்வாது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவை பேச சொல்லும் பொழுது, சார் ஜவ்வாதை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் தெரியாத ஆளாக இருக்காங்க. ஆனால் ஜவ்வாதுக்குள்ள ரகசியம் என்ன? உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும், இது உறுதி. அதோட சந்தனம் சேர்க்கும் பொழுது இன்னும் உறுதியாகும். அதோட ஒரிஜினல் பன்னீர் சேர்க்கும் பொழுது அங்கே உறுதியோடு உறுதி சேர்க்கும். ஆக மொத்தத்தில் உயிராற்றலோடு ஒளிரும் ஆற்றலோடு இருந்துச்சுன்னாக்கா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே போகலாம். இதுக்கெல்லாம் நேரங்காலமே இல்லை. படுக்கும் போது ஒருத்தவங்க தூக்கமே இல்லை. கொஞ்சமாக அந்த சந்தன பொட்டு இந்த சொன்னல இந்த 3 கலந்த கலவையை வச்சுட்டு படுத்து பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் அந்த வாசம் அப்படியே சுழல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தூங்கியிருப்பீங்க. முக்கியமாக நெற்றி, நெஞ்சாங்கூடு, முங்கிய தொப்புள், சோலார் பிளெக்ஸ் இருக்குல்ல போட்டு தடவி விட்டால் கூட ஓகே தான்.
பாருங்க, என்னமோ நம்மளை விட்டு வெளில போகும், அதுதான் உங்களுக்கு பிடிச்ச பீடை. என்னமோ நம்மளை விட்டு போணுச்சு, அதான் உங்களுக்கு பிடிச்ச கர்மா. ஆக மொத்தத்துல வாசனை உள்ளே வர வர பீடைகள் வெளியே போகும். வாழ்க்கையில நமக்கு தடையே இருக்காது. முயற்சித்து பாருங்க. ரொம்ப சின்ன விஷயம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு அரோமா தேவை. ரொம்ப சிம்பிளா முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக். இதெல்லாம் அவங்களாம் கையாண்டு பண வசீகரம், மணி மேனிஃபுலேஷன், அதே மாதிரி நினைச்சதை அடைஞ்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு பொருள்ல. நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. நல்ல நல்ல பதிவுகள் வருங்காலத்தில் உங்களை வீடு தேடி வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.